வணக்கம் நேர்களே. டான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நாளாந்தம் நீங்கள் இந்த இயற்கை வழியிலே வீட்டிலே வீட்டு தோட்டங்களை செய்து பயன்பெறுவது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். வீட்டு தோட்டம் என்கின்ற எண்ணக்கரு உண்மையில் பலர் மத்தியிலே ஒரு தோல்வியடைந்த ஒரு விடயமாக இதனை வெற்றி கொள்ள முடியாது. வீட்டிலே ஒரு தோட்டத்தை நட்டு நாங்கள் சிறப்பாக இயற்கை வழியிலே சேதன வழியிலே பயன்பெற முடியாது என்கின்ற எண்ணப்பாடு ஒரு உறுதியாக மனதிலே தோன்றியிருக்கிறதை நான் பலருடைய கருத்துக்களினூடாகவும் அறிந்திருக்கின்றேன். இங்கே என்ன விடயம் என்று சொன்னால், இவற்றுக்கும் மேலாக இது ஒரு சவாலாக இருக்கின்ற காலமாக இந்த மழை காலம், வெள்ளம் பெருகி ஓடுகின்ற காலம், இந்த காலம் இருக்கின்றது. பலரும் இந்த மழை காலங்களில் பயிர்களை நடுவதையே கைவிட்டு விடுவார்கள். இதன் காரணமாக தங்களுக்கு தேவையான மரக்கறிகளை எல்லாம் சந்தையிலே தான் வாங்குவார்கள். உண்மையில் நான் சந்தையில் மரக்கறிகளை வாங்குவதில்லை என்றாலும் அந்த மரக்கறிகளுடைய விலைகளை அறிய வேண்டும் என்பதற்காக இன்று பலருடன் கலந்துரையாடினேன். இன்றைய தினம் கலந்துரையாடினேன். இன்றளவிலேயே மரக்கறிகளினுடைய விலை கிட்டத்தட்ட உச்சத்தை தொடுகின்ற அளவுக்கு சென்றிருப்பதை நான் அந்த விலைகளினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. 1 கிலோ மிளகாய், பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட 600 ரூபாய் வரை சென்றிருப்பதாகவும், அதே போல தக்காளி பழம் 1 கிலோ 600 ரூபாய் வரை, கூடுதலான மரக்கறிகள் 500 ரூபாவை தாண்டிய நிலையிலே தான் சந்தையிலே விற்கப்படுகின்றன என்கின்ற செய்தியை நான் இன்று பலரிடம் கலந்துரையாடி அறிந்து கொண்டேன். உண்மை நான் சந்தையிலே மரக்கறிகளை வாங்குவதில்லை, எங்களுடைய வீட்டு மரக்கறிகளை தான் கூடுதலாக பயன்படுத்து. ஆனாலும் இவற்றுடைய விலை நிலைமை என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அறிந்த இந்த நிகழ்ச்சியினூடாக தெரியப்படுத்துகின்றேன். கிட்டத்தட்ட 500 ரூபாவை நெருங்கிய நிலையில் அல்ல, 500 ரூபாவை தாண்டிய நிலையில் தான் ஒவ்வொரு மரக்கறிகளுடைய விலைகளும் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அண்மையிலே ஏற்பட்ட பெரு வெள்ளம் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு பயிரை நீங்கள் சொன்னது போல உங்கள் வீட்டிலே இந்த அலங்கோலமாக சீரழிந்த நிலையிலே இருக்கின்ற பயிர்களை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட்டு இன்னமும் ஒரு புது பயிரை நீங்கள் நடுவீர்களானால் கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதங்களின் பின்னர் தான் உங்களால் அவற்றிலிருந்து அறுவடையை பெற முடியும். அவ்வாறு நீங்கள் பெறுகின்ற அறுவடை எவ்வாறு இந்த மோசமான நிலைமையை சமாளிப்பதற்கு உதவும் என்பதுதான் இங்கே பிரச்சனை. அதன் காரணமாக நான் சொல்கிறேன், இந்த சீரழிந்த நிலையிலே வீட்டிலே, அதாவது மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட நிலையிலே உங்களால் அவற்றை அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு இருக்கின்ற பயிர்களை நீங்கள் மீண்டும் பயிர்களாக பயன் தரக்கூடிய பயிர்களாக மாற்றுவதற்கான வழிமுறைகளைத்தான் நான் இந்த இடத்திலே கூற விளைகின்றேன். முதலாவது விடயம், உங்களுடைய பயிர்கள் நடப்பட்டிருக்கின்ற நிலப்பகுதி மிகவும் கூடுதலாக ஈரலிப்பானதாகவும், அதாவது ஒரு சேற்றுத்தன்மை நிறைந்ததாகவும் காணப்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் நிலப்பகுதிகளை கூடுதலாக உலரச் செய்ய வேண்டியதற்கான நடைமுறைகளை கூடுதலாக உங்களுடைய வீட்டு தோட்டத்திலே செய்ய வேண்டும். அதற்காக அந்த தாவரங்களின் அடிப்பகுதியிலே இருக்கின்ற புற்களை அழித்து மண்ணை கிளறி ஓரளவு காற்றுப்பட்டு உலரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு அங்கே இடைஞ்சலாக இருக்கின்றது என்னென்று சொன்னால், அங்கே விழுந்த நிலையிலும் முறிந்த நிலையிலும் சரிந்த நிலையிலும் காணப்படக்கூடிய பயிர்களை உங்களாலே வைத்துக்கொண்டு இந்த நிலத்தை உலரச் செய்கின்ற, அதாவது நிலத்தை உலரச் செய்வதற்கான வழிமுறைகளை முதலாவதாக கை கொள்ள வேண்டும். ஒரு முறை உங்களுடைய நிலத்தை மீண்டும் உலரச் செய்து தான் மீண்டும் அவற்றை நாங்கள் செழிப்படைய செய்ய முடியும். அவ்வாறு செய்கின்ற போது அந்த பயிர்கள் விழுந்த நிலையிலே காணப்படுவது, முறிந்த நிலையிலே காணப்படுவது, சரிந்த நிலையிலே காணப்படுவது என்பதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற குறைந்தளவான பயிர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், நிலம் மிகவும் ஈரலிப்பாகவும் சகதித்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கின்ற போது வேறு நாளே அந்த பயிர்களை நிலத்தோடு பற்றி வைத்திருக்க முடியாத ஒரு நிலை. இரண்டாவது, இலைகளிலே விழுகின்ற ஈரம் காரணமாக அவற்றில் ஏற்பட்ட பாரத்தினுடைய அதிகரிப்பு போன்றவற்றின் காரணமாக இவை சரிந்து முறிந்து விழுந்த நிலையிலே காணப்படும். எனவே அவற்றை நீங்கள் ஒரு முறை சீர் செய்து அவற்றுக்கான ஒரு ஆதாரம் ஒன்றினை குறித்து, அவை கத்தரியாக இருக்கலாம், மிளகாய் செடியாக இருக்கலாம், தக்காளி செடிகள் எல்லாம் உண்மையில் முற்றுமுழுதாகவே நிலத்தோடு சாய்ந்து விடுகின்ற நிலைமை தான் இந்த நிலைமையிலே காணப்படும். அவற்றை ஒரு ஆதாரம், அதை கூடுதலாக தடிகளை ஊன்றி அவற்றை நீங்கள் வாழனார் போன்றவற்றினாலே கட்டி நிமித்தி உறுதியான ஒரு தன்மைக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விடயமாக இது இருக்கின்றது. உங்களுடைய பயிர்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் காய்க்க செய்து மிக சிறப்பாக அவற்றை செழிப்படைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் அவற்றை முதலாவதாக நிமிரச் செய்து ஒரு ஆதாரம் ஒன்றினை கொடுத்து கூடுதலாக தடிகளை அவற்றின் அடியிலே ஊண்டி அவற்றை நிமித்தி கட்டி ஒரு சீர் செய்ததன் பின்னர் அவற்றுக்கான ஏனைய நடவடிக்கைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அவை தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக 2 நாட்களிலே நான் கூற இருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதனூடாக இத்தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.